வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஏடிஎம்கே டிஎம்கேக்கு கூட்டணிக்கு ஓகே சொன்ன பிரேமலதா, எடப்பாடிக்கு பிரேமலதா விஜயகாந்த் போட்ட கண்டிஷனா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக அதிமுக ஆட்சியை பிடிக்க தீவிரமாகவும் பணியாற்றி வருகிறதாம். மற்ற கட்சிகள் எல்லாம் தனது கூட்டணி கட்சி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் தீவிரமாக பணியாற்றி வருகிறதாம். இந்த நிலையில்தான் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. தேமுதிகவின் தலைவரான மறைந்த விஜயகாந்த் தமிழ்நாட்டில் தனி ஒரு செல்வாக்கே உள்ளதாம். அந்த செல்வாக்கெல்லாம் தற்போது வரை தேமுதிகவின் வாக்குகள் உள்ளது. தற்போது சரிவு பாதையில் தேமுதிக இருந்தாலும் கூட அவர்களை கூட்டணிக்குள் முன்னணி கட்சிகளையும் அழைத்து வருகிறதாம். அதாவது, மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்த பிரேமலதா அவர்கள் கூட்டணி தொடர்பான பேசியதாக கூறப்படுகிறதாம். அதேபோல் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பு கூட முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்கள் பிரேமலதாவை சந்தித்தார். தேமுதிக தங்கள் கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று அதிமுக தலைமை விரும்புவதாக கே.சி. வீரமணி அவர்கள் விஜயகாந்த் பிரேமலதா அவர்களிடம் தெரிவித்திருந்தார். தேமுதிக தங்களது கூட்டணியில் கொண்டு வர தாவேக்காவும் திமுகவும் முயற்சிதாகவும் தகவல் வெளியாகிறதா. தற்போது அதிமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக பாஜக தாமாக வந்துட்டு உள்ள நிலையில்தான் பாஜக தேமுதிக ஆகிய இரு கட்சிகளுமே கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகிறாராம். கே.சி. வீரமணியான சந்திப்பின் போது பிரேமலதா அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிக வர வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் அதுக்கு விதிக்கப்பட்டுள்ளாராம். அதாவது, அதிமுக தலைமையான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு 30 தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்கப்பட வேண்டும் என்று, அந்த 30 தொகுதியிலுமே தேர்தல் செலவுகளை அதிமுகவே ஏற்க வேண்டும் என்று நிபந்தனை ஒன்றை வெளியிட்டாராம். மேலும் அந்த 30 தொகுதிகளில் தாங்கள் கேட்கும் தொகுதியில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிபந்தனை தெரிவித்திருந்தார். இந்த நிபந்தனைகளை கேட்டுக்கொண்ட கே.சி. வீரமணி அவர்கள் எடப்பாடியுடன் பழனிசாமியுடன் இது குறித்து கூறுவதாகவும், அவர் ஒப்புக்கொண்டால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றது. டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவில் தான் தோல்வியை சந்தித்தது தேமுதிக. ராஜ்யசபா சீட் கூட ஒதுக்க வேண்டும் என்று தேமுதிகவின் கோரிக்கையை அதிமுகவானது ஏற்க மறுத்ததாம். இதனால் அதிமுக கூட்டணியிலிருந்தே தேமுதிக வெளியேறு என்பது குறிப்பிடத்தக்கதா. அதிமுக கூட்டணியில் அதிமுகவிற்கு அடுத்தபடியாகத்தான் அதிக அளவு வாக்கு சதவீதம் கொண்டுள்ள அரசியல் கட்சியை உள்ளே கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகிறார். அது மட்டுமின்றி இதனால் தேமுதிக உள்ளே வந்தால் விஜயகாந்திற்கு உள்ள செல்வாக்கெல்லாம் அதிமுகவிற்கு சாதகமாகவே மாறும் என்று ஏற்கனவே ஜெயலலிதா விஜயகாந்த் வெற்றி கூட்டணி போல வாக்குகள் அதிகருக்கு சாதகமாக அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கீடு செய்தாராம். அவரது அரசியல் கணக்கானது கை கொடுக்குமா இல்ல தோல்வியை அடையுமா என்பதை வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.